வணக்கம். இப்போ நான் பயத்தம்பருப்பு உருண்டை பண்ண போகிறேன். இப்போ பயத்தம்பருப்பு 1/4 கிலோ, ஜீனி 100, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் நெய், இதுதான் தேவையான சாமான். பயத்தம்பருப்பு போட்டு சின்ன சேப்பாக வறுக்கணும். பயத்தம்பருப்பு போட்டுக்க நல்லா செக்க வறுக்கணும். பயத்தம்பருப்பு போட்டு நல்லா சிவப்பாக வறுத்த மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். ஜீனியோடு போட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நெய்யை காய்ச்சி ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பிடிக்கணும். அவ்வளோதான். ஆனால் இது குழந்தெல்லாம் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், இந்த வாய்க்கு ருசியாக இருக்கும். பயத்தம்பருப்பு நல்லா சவுந்து போட்டு இப்போ எடுத்து கொட்ட போகிறேன். ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இது ஆறட்டும். நல்லா சவக்க வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு கொட்டி அரைக்க போகிறேன். அதோட தீனி ஊற்றி அரைச்சேன். ஊற்றி அரைச்சிட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டேன். நெய்யை கொஞ்சம் ஊற்றுறேன். நெய் காயட்டும். நெய் வாசல் வந்துட்டு முந்திரி பருப்பு திறந்துட்டு எடுத்து ஊற்றணும். இவ்வளோதான் பயத்த உருண்டை. இது எல்லாத்தையும் பிடித்தா உருண்டை குழந்தெல்லாம் நல்லா சாப்பிடும். சாப்பிட வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். நெய், பயத்தம்பருப்பு, ஜீனி, முந்திரி பருப்பு, இதான் இவ்வளோதான். வாய்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணி பாருங்க. இது மாதிரி பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க.